பொதுவாக ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், அனைத்து விதமான எக்ஸாம்லையும் தவிர்க்க முடியாத ஒரு ஜிகே டாபிக் என்ன அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட கேள்விகள் தான். அப்படியாப்பட்ட ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட கேள்விகளை தான் இதுக்கப்புறம் வரப்போகிற வீடியோவில் நம்ம முழுக்க பார்க்க போகிறோம். அதுக்கு ஆணி அச்சாரமாக மிக முக்கியமான போட்டியாக இருக்கக்கூடியது ஒலிம்பிக் போட்டி. ஏன் இந்த ஒலிம்பிக் போட்டியை நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பல்வேறு போட்டிகள் வந்து இருக்குது. அதில் ஒலிம்பிக் போட்டி தான் பிரதானமானது. அதாவது இட் இஸ் ஏ நம்பர் 1 ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட். அதாவது உலக அளவில் வந்து பார்த்திங்கன்னா ஒலிம்பிக் போட்டியில் வென்றா அவங்க உலகத்தையே வென்ற மாதிரி அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அப்படியாப்பட்ட ஒலிம்பிக் போட்டி சம்மந்தப்பட்ட முக்கியமான ஜிகே அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம பார்த்துடலாம். சரிங்களா? இந்த ஒலிம்பிக் போட்டியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எல்லாமே தெரியும். நவீன ஒலிம்பிக் போட்டி ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா 1896 கிரேக்க தலைநகரம் ஏதென்ஸில் தான் ஆரம்பிச்சுது. நவீன உலக போட்டி 1896 கிரேக்க தலைநகரம் ஏதென்ஸில் தான் உருவானுச்சு. ஆனால் ஏன்ஷியன் டைமில் பழங்காலத்திலையும் இந்த ஒலிம்பிக் போட்டி விளாண்டாங்களா அப்படின்னா ஆமாம் விளாண்டாங்க. அதுவுமே கிரேக்க தலைநகரம் ஏதென்ஸில் தான். எப்போ விளாண்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னாடியே, அதாவது பிசி 8th செஞ்சுரி அதிலிருந்து 4th செஞ்சுரி வரைக்கும் இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடியே அந்த கிரேக்கத்தில் ஒலிம்பியா அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா விளையாண்டு இருந்திருக்காங்க. அதை இன்ஸ்பயர் ஆகி தான் இந்த நவீன ஒலிம்பிக் போட்டி வந்து உருவானுச்சு. சரிங்களா? ஸோ 1896 நவீன ஒலிம்பிக் போட்டி கிரேக்க தலைநகரம் ஏதென்ஸில் வந்து உருவானுச்சு. இந்த நவீன ஒலிம்பிக் போட்டியின் தந்தை அப்படின்னு யாரை சொல்லுவாங்கன்னா கோபர்டின் அப்படிங்கிறவரை சொல்லுவாங்க. நவீன உலக போட்டியின் தந்தை அப்படின்னு யாரை சொல்லுவாங்கன்னா கோபர்டினை சொல்லுவாங்க. ஏன் இவரை சொல்கிறாங்க அப்படின்னா, எல்லா கேம்ஸுக்குமே ஒரு கவர்னிங் பாடி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கிரிக்கெட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது சம்மந்தப்பட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்கிறவங்க யார் அப்படின்னா பிசிசிஐ அப்படின்னு நம்ம சொல்லுவோமா, போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஃபார் கிரிக்கெட் இன் இந்தியா. ஓகேங்களா? பிசிசிஐ தான் இந்த கிரிக்கெட் சம்மந்தப்பட்ட நடவடிக்கைகள் எடுக்கும். அப்போ அதுதான் கிரிக்கெட்டுடைய கவர்னிங் பாடி. அதே மாதிரியே ஒலிம்பிக் போட்டியுடைய கவர்னிங் பாடி யார் அப்படின்னா இன்டர்நேஷ்னல் ஒலிம்பிக் கமிட்டி. இந்த இன்டர்நேஷ்னல் ஒலிம்பிக் கமிட்டி 1894 உருவாக்கப்பட்டது. இதை உருவாக்கியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோபர்டின் அப்படிங்கிறவர். அதனால தான் அவரை நவீன ஒலிம்பிக் போட்டியின் தந்தை இல்லைனா நவீன உலக போட்டியை உருவாக்கியவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் உருவாக்கிய அடுத்த 2 வருஷத்திலிருந்து நவீன ஒலிம்பிக் போட்டி வந்து ஆரம்பமானது. 1896 கிரேக்க தலைநகரம் ஏதென்ஸில் தான் முதல் ஒலிம்பிக் போட்டி நடந்தது. தற்சமயம் 2024 வந்து பார்த்திங்கன்னா எங்கே நடக்க போகுது அப்படின்னா ஃப்ரான்ஸில் நடக்க போகுது. இந்த வருடம் ஃப்ரான்ஸில் தான் ஒலிம்பிக் போட்டி நடக்க போகுது. அதுக்கு அடுத்த வெர்ஷன், அதாவது ஒலிம்பிக் போட்டி 4 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும். இப்போ 2024 ஃப்ரான்ஸில், 2028 வந்து அமெரிக்காவில் நடக்க போகுது. அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சல்ஸில் நடக்க போகுது. 2032 ஆஸ்திரேலியாவில் நடக்க போகுது. சரி, ஐ ரிப்பீட், இந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரான்ஸில் நடக்குது. அடுத்த வெர்ஷன் 2028 அமெரிக்காவில், 2032 வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியாவில் நடக்க போகுது. சரிங்களா? இதை பொறுத்த வரைக்கும் அந்த ஒலிம்பிக் ரிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 5 ரிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். அது வந்து என்ன 5 கண்டங்களை வந்து மென்ஷன் பண்ணுறதுக்காக, 5 காண்டினெண்ட்டை வந்து மென்ஷன் பண்ணுறதுக்காக. அதேமாதிரியே அந்த ஒலிம்பிக் ரிங்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து ஒன்றோட கனெக்ஷனில் இருக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து ஒற்றுமையை வந்து பறைசாற்றுற மாதிரி வச்சுருக்காங்களாம். அதில் என்னென்ன கலர் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர், எல்லோ, பிளாக் கலர், அதுக்கப்புறம் க்ரீன், ரெட் கலர் வந்து இருக்கும். ப்ளூ, எல்லோ, பிளாக், க்ரீன், ரெட் கலர் வந்து இருக்கும். ஏன் இந்த கலரை சூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு நாடாக இருந்தாலும் அதில் இப்போ 5 கலர் சொன்னோம் இல்லையா, இந்த 5 கலர் சொன்னோம் இல்லையா, அதில் ஏதாச்சும் ஒரு கலர் வந்து அந்த தேசிய கொடியில் வந்து இருக்குமா. அதனால தான் இந்த 5 கலரை வந்து பர்டிகுலராக சூஸ் பண்ணாங்களாம். என்னென்ன கலரு? ப்ளூ, எல்லோ, பிளாக், க்ரீன், ரெட் கலர். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒலிம்பிக் போட்டிக்கு வந்து நடத்தும்போது அந்த ஒலிம்பிக் ஃப்ளாகை வந்து ஃப்ளோன் பண்ணுவாங்கள்ல, அந்த ஃப்ளாக் ஒலிம்பிக் கொடியை வந்து பார்த்திங்கன்னா பறக்க விடுவாங்க. அது எப்போலேருந்து ஆரம்பித்தாங்க அப்படின்னா 1920 ஆரம்பித்தாங்க. ஒலிம்பிக் ஃபஸ்ட்டு ஃப்ளாக் வந்து பார்த்திங்கன்னா எப்போ பறந்தது அப்படின்னா 1920. அந்த வருடம் தான் அந்த ஒலிம்பிக் போட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கே கலந்து கொள்ளக்கூடிய ஒட்டுமொத்த அத்லெட்ஸ் அந்த எல்லாருக்குமே ஒருத்தர் வந்து உறுதிமொழி ஏற்பார் ஒட்டுமொத்த அத்லெட்டிக்ஸுக்காக. அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் உறுதிமொழியை ஏற்றது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விக்டர் போயின் அப்படிங்கிறவர் ஏற்றார். அதுவும் 1920 தான் விக்டர் போயின் அப்படிங்கிறவர். அப்போ 1920 முதல் ஒலிம்பிக் கொடி ஏற்றப்பட்டது, முதல் ஒலிம்பிக்காக உறுதிமொழி ஏற்றுக்கொள்ளப்பட்டது விக்டர் போயின் அப்படிங்கிறவங்க. அதேமாதிரியே அந்த ஒலிம்பிக் ஜோதியை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுவாங்க இல்லையா, அந்த ஒலிம்பிக் ஜோதியை ஏற்றினதுக்கு அப்புறம் ஒலிம்பிக் ஃப்ளேம் அது 1928 ஆம்ஸ்டர்டம் அந்த இடத்துல ஒலிம்பிக் போட்டி நடந்துச்சு. அப்போலேருந்து அது வந்து ஏற்றிட்டு இருக்கிறாங்க. சரிங்களா? அதேமாதிரியே இதனுடைய மோட்டோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிட்டிஎஸ், ஆல்டிஎஸ், ஃபோர்டிஎஸ். இது ரொம்ப முக்கியம். சிட்டிஎஸ், ஆல்டிஎஸ் அண்ட் ஃபோர்டிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஸ்விஃபர், ஹையர், ஸ்ட்ராங்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த ஓப்பனிங் செரமனியில் எந்த டீமு ஃபஸ்ட்டு போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரேக்க அணி தான் முதல்ல அணி வைக்குமா. லாஸ்ட்டாக வர்றது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டீம் வந்து பார்த்தீங்கன்னா அது ஹோஸ்ட் கண்ட்ரியாக இருக்குமா. நன்றி, வணக்கம். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்.